தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி கைதாகிறாரா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜெகன்மூர்த்தி மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக சிபிசிஐடி தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து சிபிசிஐடி போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதனிடையே முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் தற்போதைய ஒரு முக்கிய தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருவள்ளூரில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் மற்றும் தேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2 பேரிடமும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் தன் சஸ்பெண்டை நீக்க வேண்டும் என்று அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார். ஆனால் தமிழக அரசு அது செய்ய இயலாது என்று மறுத்தது. மேலும் பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. பூவை ஜெகன்மூர்த்தி மீதான குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டியது அந்த உத்தரவில். அதன் அடிப்படையில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்யலாமா என்பது தொடர்பான சட்ட ஆலோசனையில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரிப்பதற்காக காஞ்சிபுரம் சிபிசிஐடி டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. மேலும் சிபிசிஐடி போலீசார் தனியாக இதை வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்ய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தீவிர ஆலோசனையில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிபிசிஐடி போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முன்பாகவே பூவை ஜெகன்மூர்த்தி தனது முன்ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் கீழமை நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடியானால் உயர்நீதிமன்றம் செல்வார்கள். உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடியானால் உச்சநீதிமன்றம் செல்வது வழக்கம். அதன் அடிப்படையில் உடனடியாக அவர் உச்சநீதிமன்றத்தை நாட திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதற்கான மனுவை இன்று தாக்கல் செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.